ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்தில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பிரெட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்பவே சுலபமா செஞ்சிடலாம். ஒரு 5ல 10 நிமிஷத்துக்குள்ள டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரெட் அல்வா செய்யறதுக்கு நான் ஒரு 7 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ஓரத்தையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதெல்லாம் தேவையில்லை. பிரெட் அல்வா செய்யறதுக்கு எப்பவுமே மில்க் பிரெட் எடுத்துக்கோங்க. மற்ற பிரெட்டை விட மில்க் பிரெட் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ ஓரத்தையெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக போட்டால் பொரிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்டுட்டு எல்லா பிரெட் தண்ணியுமே நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பிரெட் வந்து சீக்கிரமாக பொரிஞ்சிடும். ரொம்ப நேரம் பொரிய வைக்க தேவையில்ல. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரெட்டு அல்வாவோட கலர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிரெட்டை பொரிச்சுக்கோங்க. பிரெட் எந்த மாதிரி பொரிச்சு எடுக்கிறோமோ அந்த கலரில் தான் அல்வாவும் இருக்கும். இப்போ வந்து நல்லா பொரிச்சு இதை எடுத்துக்கலாம். சீக்கிரமாகவே பொரிஞ்சிடும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ டிஷ்யூ போட்டுட்டு அதுக்கு மாற்றிக்கோங்க. அப்போ தான் எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெலாம் வந்து நம்மளுக்கு ட்ரைன் ஆயிரும். இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பிரெட்டையுமே பொரிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா பிரெட்டையுமே பொரிச்சாச்சு. இப்போ நம்ம அல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் இதில் நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை சேர்த்துட்டு நல்லா வறுத்து நல்லா பலூன் ஆகி வந்ததுக்கப்புறம் இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். நல்லா இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். இதை அல்வா செய்யறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த பிரெட்டுக்கு இந்த தண்ணி சரியாக இருக்கும். நான் இதில் பால் எதுவும் சேர்த்து பண்ண போகிறதில்ல, அதனால இந்த தண்ணியே சரியாக இருக்கும். இதுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா இனிப்பாகவே இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். எதுவும் நல்லா பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. ஆனால் நல்லா கொஞ்சம் நல்லா பிசு பிசுப்பாக நல்லா இப்போ குலோப் ஜாமுக்கெலாம் காய்ச்சுவோங்களா அந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா பிசு பிசுப்பு தன்மை வரணும். அந்த அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கோங்க. இப்போ வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற பிரெட் எல்லாம் உள்ள சேர்த்துடலாம். நம்ம பிரெட்டை கரெக்டாக பொரிச்சு எடுத்தோம்னா அதெல்லாம் நல்லா இந்த சுகர் சிரப்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். பால் சேர்த்து நான் பண்ணாதனால நான் தண்ணியே ஃபுல்லாகவே வச்சுட்டேன். ஒருவேளை நீங்கள் பால் சேர்த்து பண்ணுற மாதிரி இருந்தால் தண்ணி கொஞ்சம் குறைவாக வச்சுக்கிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு பாலை நம்ம கடைசீட்டில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா அழுத்தி விட்டு ஒரு மாதிரி உள்ளே நல்லா கலந்து விடுங்க. நல்லா இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா உடஞ்சி உள்ளே எல்லாம் நல்லா கலந்து வரும். இப்படி இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. நல்லா உடச்சி இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா அந்த சுகர் சிரப் எல்லாம் உள்ளே சேர்ந்து நல்லா கலந்து வந்துடும். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. சீக்கிரமாகவே ரெடி ஆயிடும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எல்லாமே கலந்து வந்துருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா இந்த சுகர் சிரப் எல்லாமே நல்லா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்துருச்சு. இதுதான் சரியா இருக்கும். இப்படி இந்த ஸ்டேஜ் சரியா இருக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையும் எல்லாத்தையும் உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சட்டுன்னு நம்ம சீக்கிரமா ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடுச்சு பிரெட் அல்வா. அவ்வளோதாங்க, சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.